தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 46 வாக்கியம். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். அப்போ அந்த சிறியோர்கள் என்று யாருன்னு பார்க்குற சமயத்தில் ஏழைகள், மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், நோயாளிகள், காயப்பட்டவர்கள், மற்றவர்களை நம்பி வாழ்கின்றவர்கள், உதவி இல்லாமல் வாழ்கின்றவர்கள், இவர்கள் தான் அந்த சிறியோர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது எந்த ஒரு கைமாறும் நமக்கு கிடைக்காது. அப்போது அந்த கைமாறு இல்லாமல் எதிர்பார்க்காமல் நாம் செய்கிற அந்த உதவிகள் அது தெய்வத்துக்கு அது போய் சேருகிறது. ஆகவே இந்த சிறியோர்கள்னு சொல்லும்போது இவர்களே மையப்படுத்தி இருப்பது. ரெண்டாவது நாம் பார்க்கின்றோம், குடும்பத்தில் சிறியவர்களாக இருக்கிறவர்கள், இதோ மரியாதை கொடுக்காமல் நடக்கிறவர்கள். இந்த காலகட்டத்தில் முதியவர்களுக்கு குடும்பத்தில் மரியாதை இல்லை, கணவனுக்கு மரியாதை இல்லை, மனைவிக்கு மரியாதை இல்லை. அப்போ மரியாதை இல்லாமல் வாழ்கின்ற, மரியாதை கொடுக்காமல் வாழ்கின்ற அந்த மக்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற சமயத்தில் இதோ அவர்கள் நன்மை புரிகின்ற பொழுது அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மதிப்பு கொடுத்து நாம் நடக்கின்ற சமயத்தில் அந்த சிறியவர்களுக்கு இதோ நாம் நன்மைகளை செய்து கொண்டு வருகின்றோம். அதே மாதிரி அன்பியத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய அன்பியத்தில் இருக்கிற எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள், மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறவர்கள், தங்களுடைய குடும்பத்தை எப்படி அடுத்த படிக்க எப்படி முன்னே கொண்டு போக வேண்டும் தெரியாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்போது நமக்கு விவரம் தெரிந்தது என்றால், விஷயம் நாம் அறிந்த அவர்கள் அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது, நம்முடைய அன்பியத்தில் உள்ளவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நாம் வேண்டிய உதவிகள் நாம் செய்கின்ற பொழுது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நாம் உதவி செய்கிற சமயத்தில் இது தெய்வத்துக்கு நாம் செய்துவிடுகின்றோம். ஆக இறைசன் மன்றாடுவோம், ஆண்டவரே, கைமாறு எதிர்பார்க்காமல் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நான் உதவி செய்ய அந்த மனப்பக்குவத்தை என் தாரும் ஆண்டவரை செய்து மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உண்மையை மையப்படுத்தி கொண்டு எந்த ஒரு பிரதிபலமும் எதிர்பார்க்காமல் பணி செய்ய, ஆர்வத்தோடு பணி செய்ய எங்களுக்கு சக்தியை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.